அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சென்னை சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதுசான ஒரு குழம்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை உருளைக்கிழங்கு கறி குழம்புன்னு சொல்லுவாங்க. உருளைக்கிழங்கு 5லேருந்து 6 கிழங்கு போல் எடுத்துக்கலாம். சின்ன கிழங்கும் இல்லாமல் பெரிய கிழங்கும் இல்லாமல் மீடியமான சைஸில் எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு இப்படி தோலோடு நல்லா நம்ம இந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். 2 சின்ன தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். காரத்துக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். மிளகு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் அம்மியில் நாங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்தளவு மிளகும் இந்த அளவில் கசகசாவும் எடுத்துக்கிறோங்க. இதை நாங்கள் இப்போ அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம். அம்மியில் அரைச்சி இந்த மாதிரி நைஸான பேஸ்ட்டாக எடுத்துக்கிறணும். ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். லேசான தேங்காய் பால் ஒரு பவுலில் எடுத்துருக்கோம். இந்த அளவு நம்ம எடுத்துக்கணும். 1/2 கப் கெட்டியான தேங்காய் பால். லேசான தேங்காய் பாலை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு கசகசா பேஸ்ட்டை இந்த லேசான தேங்காய் பாலில் கலந்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த இந்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். தக்காளியை சேர்த்துடலாம், பச்சை மிளகாய். இப்போ உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் இந்த உருளைக்கிழங்குலாம் நமக்கு வேகணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஆகும். கொஞ்சம் இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம குறைவான தீயில் வச்சுக்கணும். ரொம்ப அடுப்பை நீங்கள் குறைக்க வேணாம். கொஞ்சமாக குறைச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இங்கே இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து வெடித்ததும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துலாம். ஒரு வெங்காயம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் நமக்கு வதங்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா நமக்கு முறிவு வரணும். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால் நம்ம இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு நல்லா முறிவு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவில் இருக்கணும். வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கி இந்த அளவில் இருக்கணும். இப்போ குழம்பு கொதிச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் தாளித்து வச்சுருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம தாளித்து வச்சுருந்த இந்த கடுகு உளுந்து ஜீரகம் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இதெல்லாம் இப்போ இதில் சேர்த்து நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருந்த 1/2 கப் கெட்டி தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம். கட்டி தேங்காய் பால் சேர்த்தோன்னா ரொம்ப நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தா தேங்காய் பால் திரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த குழம்பை இறக்கி வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலையை இதில் இப்போ தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு கறி குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புது விதமான குழம்பு தான் இது. எப்பவும் ஒரே மாதிரியே குழம்பு செஞ்சு நமக்கு போர் அடிச்சு போயிருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன செய்யலாம், ஒரு புதுசாக ஒரு குழம்பு செய்யலாமே நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம்.
நம்ம பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த குழம்பு நம்ம செஞ்சுருக்கோம். எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த குழம்புல நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே. ஸோ நம்ம ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இடியாப்பம் அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சென்னை சிஸ்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.